வணக்கம். யூகேல ஸ்கில் ஒர்க்கர்கள் நிறைய பேரை உலுக்கி போடுற மாதிரி ஒரு செய்தி உண்டு தி கார்டியன் நியூஸ் பேப்பரில் வெளிவந்திருக்கு. என்ன மாதிரி என்ற செய்தின்னு பார்த்தீங்கன்னா, யூகேல இருக்கிற ஸ்கில் ஒர்க்கர்களான டிபெண்ட்டை இந்த நாட்டை விட்டு வெளியில் போகணுமன்றதுக்குரிய ஒரு கடிதத்தை ஹோம் ஆஃபீஸ் அனுப்பியிருக்கு. இந்த தகவலை தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கில் ஒர்க்கர் இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் விசாலையோ ஏதோ வந்திருந்தீங்கன்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று கிடைக்கும். நான் சிவா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். இலங்கையைச் சேர்ந்த ஒரு நடுத்தர குடும்பம் எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றி பிரித்தானியாவுக்கு ஒழுங்காக வராங்க. வந்து இங்கே படித்து ஒரு ப்ராப்பரான ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் இவர் வந்து என்ரோல் ஆகி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணுறார். தொடர்ந்து கவர்மெண்ட்டுக்கு இவற்றை ஃபேமிலி வந்து தொடர்ந்தவர் இவருடைய ஒய்ஃப் தொடர்ந்து டேக்ஸ் எல்லாம் பே பண்ணி எந்த ஒரு பிழையும் இல்லாமல் தங்களோட வாழ்க்கையை அப்படியே முன்னெடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கு. இப்படி போகிற ஒரு சமயத்தில் என்ன நடக்குதுன்றா, ஹோம் ஆஃபீஸ் உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு கடிதத்தை வழங்குது. என்ன மாதிரி என்றால், 5 வயசு குழந்தை வந்து இந்த நாட்டில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் ஒரு லெட்டரை இவருக்கு போகுது. இந்த லெட்டரை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இதுக்கு முதல் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இதுதான் முதல் தரம் இந்த சம்பவம் யூகேயில் பதிவாகிருக்கு. பெற்றோர்கள் இங்கேயே தங்கலாம், ஆனால் குழந்தை நாட்டை விட்டு வெளியில் போகணும். இது கொஞ்சம் கேட்குறது கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். இந்த விஷயம் கேட்குற எங்களுக்கே எப்படி இருக்குது? அப்போ அந்த பெற்றோருக்கு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னே எப்படி இருந்திருக்கும்? உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்களா, சமரசிங்க இவர் இலங்கையை சேர்ந்த ஒரு கேப் ஹோம் ஒர்க்கர், கேப் ஹோம் விசாவில் இங்கே இருக்கிறாள். 2022 இங்கே வந்திருக்கிறார். 2022 இங்கே வந்து அதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறாருண்டா, இங்கே ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி செய்கிறார். மாஸ்டர்ஸ் டிகிரி செஞ்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணின பிறகு இவர் ஒரு ஸ்கில் ஒர்க்கர் விசா, அதான் இந்த கம்ப்ளீட் கேப் ஹோம் விசாவுக்கு இவர் மூவ் ஆகிறார். 2022 பிறகு இவர் கம்ப்ளீட் கேப் ஹோம் ஒர்க் விசாவில் இவர் என்ரோல் ஆகிறார். ஒர்க் விசாவில் வேலை செய்கிறார். ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணுறார். இவர்கிட்ட ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இவருக்கு மொத்தம் 3 குழந்தைகள் இருக்குது. இந்த 3 குழந்தைகளும் இங்கேயே வளருது, இங்கேயே தொடர்ந்து படித்து கொண்டிருக்கணும். அதில் கடைசி பிள்ளை வந்து இங்கேயே தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறதால அதுக்கு வேறு மொழியே தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். இப்படி சந்தர்ப்பத்தில் இவன் இந்த குடும்பம் வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் ஹோம் ஆஃபீஸில் இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வருகிறது, உங்களோட குழந்தையை நீங்கள் உடனடியாக இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும். இது எந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்னுடைய கேர் ஹோம் விசாவை வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு போகிறார். எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டு போக இவருக்கு வந்து ஹோம் ஆஃபீஸ் ஒரு லெட்டர் ஒன்று பாஸ் ஆகுது. அந்த லெட்டர் தான் நான் சொன்ன விஷயம். நீங்கள் வந்து உங்களோட 5 வயது குழந்தையை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும். என்னடா புதிய விசா வழிமுறைகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதற்கமைய நீங்கள் வந்து குழந்தையை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கடிதம் வந்து இவருக்கு போகிருக்கு. இவர் என்ன சொல்கிறாருண்டா, இதுக்கு வந்து நான் இந்த நாட்டுக்கு சட்டபூர்வமாக தான் வந்தேன், சட்டபூர்வமாக எல்லா வேலையிலையும் ஜாயின் பண்ணினான், சட்டபூர்வமாக வேலைக்கு தகுந்த டேக்ஸுகள் எல்லாத்தையுமே நான் பே பண்ணியிருக்கிறேன், என் ஃபேமிலியாகவே நாங்கள் ஒன்றுமே செய்யலை, இந்த நாட்டில் ஏமாற்றி இருக்கையில், ஆனால் ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை இப்படின்றத இவர் ரொம்ப ஒரு ஃபீலிங், ஒரு கண்ணீர் மல்க ஒரு பேட்டி ஒன்றில் இவர் கொடுத்துருக்கிறார். இதே நிலைமை இங்கே இருக்கிற இன்னொரு இளைஞர்களுக்கு நடந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, வருணி என்ற ஆளுக்கு வந்து இது நடந்திருக்கு. இவருடைய 5 மாத குழந்தை அதோட 8 வயது குழந்தை ஒன்றையும் வந்து திருப்பி நாட்டுக்கு அனுப்ப சொல்லி ஒரு கடிதம் ஒன்று பாஸ் ஆகிருக்கு. சரி, ஏன் பிரித்தானியா வந்து இப்படி ஒரு கடிதத்தை வைக்க கொடுத்துருக்குது என்று பார்த்தீங்கன்னா, 2024லையும் 2025லையும் ஒரு சட்ட மாற்றம் ஒன்று நடக்குது. 2024 கேப் ஹோம் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் டிபெண்டையோ இல்லாட்டி உங்களோட குழந்தைகளையோ யூகேக்கு கொண்டுலான்ற ஒரு சட்டம் ஒன்று அமலுக்கு வருது. 2025 ஜூலையில் என்ன சொல்லினோம்னா, இனி இந்த நாட்டுக்கு கேப் ஹோம் ஒர்க்கராக வெளிநாட்டில் இருந்து ஒருத்தரையும் எடுக்க இயலாது என்ற ஒரு சட்டம் அடுத்ததாக அமலுக்கு ஆகுது. இந்த மாதிரி சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் 2022 வந்தவர், இவருக்கு இந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகாது. இவர் வந்து பழைய சட்டத்தின்படி தான் நீங்கள் இவர் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இங்கே இருக்குது. அதன்படி பார்த்தா எப்படி இவருக்கு இந்த லெட்டர் போயிருக்கு, 2 பேருக்கும் இந்த லெட்டர் எப்படி போயிருக்கு என்றதான் ஒரு பெரிய குழப்பம் வாங்கி இருக்கு. சரி, இந்த குழப்பத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2022 வந்தவர் 2022 இவர் எடுத்த விசா எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து ஓகே, இவர் 2022 வந்தவர், இவர் 2022 எடுத்த விசாவுக்கு வந்து ஓகே, இவர் வந்து எலிஜிபிளாக இருந்தவர். ஆனால் எக்ஸ்டென்ஷன் பீரியட் வரைக்கும் புதிய கட்டுப்பாடுகளும் புதிய நடைமுறைகளையும் தான் அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்குது. அதனால் இவருக்கு வந்து புதிய கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்படும். அதற்கமையத்தான் அந்த குழந்தைகளையும் வெளியேற்ற சொல்லி வந்து உடனடியாக பிரித்தானிய அரசாங்கம் வந்து ஹோம் ஆஃபீஸ் இவர்களுக்கு லெட்டர் அனுப்பினதை தங்களோட தரப்பு நியாயத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க.
உண்மையின்படி பார்த்தா இது ஒரு மனித உரிமை மீறல் என்று தான் பல சட்டத்தரணிகள் வந்து சொல்லியிருக்கணும். இங்கே சொலிசிட்டர்ஸ் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, இவர்களுக்கு நடந்தது வந்து ஒரு மனித உரிமை மீறல். ஏன்னா இங்கே 5 மாத குழந்தைன்னு ஊருக்கு அனுப்பி இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கல. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு வரணும், ஓகே, அதுக்கு பிறகு வேலை செஞ்சு ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணினோம், ஓகே, ஓல்டு இதில் இருக்கணும். பட் எக்ஸ்டென்ஷனில் இவைக்கு வந்து புதிய நடைமுறைகளை நாங்கள் பூத்த போகிறோம்னு இவை வெளிக்கிட்டினோம்னா அது ஒரு பெரிய பழம். ஏன்னா அந்த குழந்தை இங்கே பிறந்து இங்கே வந்து படிக்க 2-3 வருஷம் ஆகிட்டாண்டேக்கு அதுக்கு வந்து வேறு மொழி தெரிஞ்சிருக்காது, இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். திடீர்னு அதை இங்கே பிரித்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டே விடையக்க அது மொத்தமாக குழம்பிடும். நல்ல சார் விஷயங்களும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களாண்டா இவற்றை ஒய்ஃபையும் குடும்பத்தை பிரிஞ்சிருக்குமண்டேக்க இவர் தனியாக எங்கேருந்து ஒர்க் பண்ணி யூகே பொறுத்தவரை நீங்கள் தனியாக எங்கேருந்து ஒர்க் பண்ணுவீங்களா இருந்தால் கஷ்டம். நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக வந்து நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் பாதிக்கப்படுறதுக்கு. அதனால் ஃபேமிலியாக நீங்கள் இருந்தீங்களாண்டா தான் ஒரு ஹோப்ஃபுல் நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதான் உண்மை. அதைத்தான் நீ தங்கட தரப்பு நியாயமாக இப்போ முன் வச்சிருக்கணும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இதை வந்து ஒரு கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும். இந்த கேஸை வந்து கோர்ட்ஸுக்கு எடுத்துன்னு போயிருக்கணும். இப்போ எதிர்வரும் காலங்களில் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிய வரும். ஆனால் உண்மையின்படி பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவில் வந்து புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்திக்க அதை அமுல்படுத்தியும் சரி நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கு. அது ஆனால் பழைய ஆட்களுக்கு வந்து செல்லாது. அதாவது வந்து சட்டம் அமுல்படுத்த முதல் இருந்தாக்களுக்கு அது செல்லாது, அதுக்கு பிறகு வந்தாக்களுக்கு தான் செல்லும்ன்ற ஒரு விதி ஒன்று இங்கே இருக்குது. ஆனால் இதில் அது வந்து தலைகளாக மாறி இருக்குது. அதோட வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு தாயிட்டையோ ஒரு தகப்பன்டையோ இந்த பிரித்து எடுத்துகிட்டு போய் நடத்த விடுறதுன்றது வந்து சாத்தியமில்லாத விஷயம். அதோட வந்து அது மனித உரிமை மீறல். ஸோ இதை இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கள் என்றதை பற்றி கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்போ என்ன விசா மாறும், விசாவில் என்னென்ன ரூல்ஸ் சேஞ்ச் ஆகும், யாருக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு யாராலையுமே சொல்லலாம் கிடக்கு. இந்த வீடியோ வந்து ஏதாச்சும் உங்களுக்கு கருத்துள்ளதாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வந்து உருவாகும்.